யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலெல்லாம் வனாந்தர அனுபவங்கள் உண்டு. யோவானை தேவன் அனுப்பினார். தேவன் வனாந்தரத்துக்கு அனுப்பி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். யாருக்கோ கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது நான் ஆவியிலே உணர்கிறேன். ஒருவேளை இங்கே ஜெப வீட்டில் உட்கார்ந்த செய்தி கேட்கலாம். இப்போது இந்த செய்தி பிரியமானவர்களே வெப் ஸ்ட்ரீமிங்ல நேரலையாக வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் தாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஆவியிலே உணர்கிறேன். உங்களை வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தேவன் அனுப்பியிருக்கிறார். அங்கே நீங்கள் கர்த்தருடைய தூதனாக இருக்கிறீர்கள். அந்த வனாந்தரமான இடம் ஒருவேளை நெரிஞ்சல் முள்ளுள்ள இடமாக இருக்கலாம், ஊழையிடுகிற ஓலாய்கள் இருக்கிற இடமாக இருக்கலாம், கோட்டான் குஞ்சுகள் தாபரிக்கிற வனாந்தரமாக இருக்கலாம், தேள்களும் வலுசற்பங்களும் இந்த வனாந்தரத்தில் இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்க இருக்கிற இடங்கள்ல பிரசங்கம் பண்ணு. இன்றைக்கு பிரசங்கம் என்பதற்கு ஒரு நல்ல தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறார்கள். பரப்புரை, பிரச்சாரம். நீங்க அங்க பிரச்சாரம் பண்ணுங்க, பரப்புரை செய்யுங்க, மனம் திரும்புங்க. உங்க பையன்கிட்ட சொல்லுங்க, மனம் திரும்புப்பா, நீ போற வழி சரியில்லை, இந்த வழியில நீ கொஞ்சம் மனம் திரும்பு, இந்த வழி சரியில்லை, இது முடிவு சரியா இருக்காது. உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட பேசு, உங்க கணவன் மனைவிட்ட பேசு, உங்க பேர பிள்ளைகள்கிட்ட பேசு, ஒரு பிரச்சாரம் பண்ணுங்க. என்ன தாத்தா பிரச்சாரம் பண்ண வந்துட்டீங்களா? என்ன தாத்தா பிரசங்கிக்கிறீங்களா? ஆமா, என்ன ஆண்டவர் பிரசங்கிக்க சொன்னாருன்னு சொல்லு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு. நீங்க எப்படி தூதரா இருக்க முடியும் பிரசங்கிக்கல? இப்படி மேடையில நின்று பிரசங்கம் பண்ணுகிறது தான் பிரீச்சிங் என்றால். உங்க மனைவியை பார்த்து மனந்திருக்கும், நீ செய்யறது சரி, நீ போற வழி சரி. ஒரு வேளை ஒரு பார்த்து சொல்லணும், ஏன் நீங்க சாமி கும்பிடுற முறை சரி, உங்களை உண்டாக்கின மெய்யான தேவனை மறந்து நீங்க இப்படி ஒருவேளை அந்த தெய்வத்தை ஒரு மிருகத்தை போல வரைஞ்சி வச்சு நீங்க கும்பிட்டு அந்த தெய்வத்துக்கு சந்தோஷமா இருக்குமா? அந்த தேவன் எப்படிப்பட்டது? நம்ம சைவர்கள் என்ன சொல்லியிருக்கோம், சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கோம்? சிவவாக்கிய சித்தர் எழுதி வச்சார், நட்ட கண்டு தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுனைந்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுற்ற சக்தி சத்துவம் கரிசுவை அறியுமோன்னு சொல்லி வச்சாரு. இப்படி நம்ம கும்பிட்ட சாமிக்கு பிடிக்குமா? எங்க ஆள்கள் கூட இப்படிதான் தெரியாம ஒரு சிலுவை வச்சுக்குவாங்க, இல்லைன்னா ஒரு படத்தை வச்சுக்குவாங்க, இல்லைன்னா பைபிளை கூட அவங்க ஒரு விக்கிரகம் மாதிரி வச்சுக்குவாங்க. இப்படிலாம் நம்ம சாமி கும்பிடக்கூடாது. அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற சாமியை ஆவியோட உண்மையோடு கொண்டுக்கணும். அவர் உருவம் நமக்கு தெரியாது, அவர் தான் நமக்கெல்லாம் உருவத்தை தந்திருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணுங்க, கர்த்தருடைய வழியை சொல்லி கொடு. பிரியமானவர்களே, ஒரு நண்பர் சொல்லுவார், நான் இப்படி நான் புனித தலத்துக்கு போறேன், புனித நீராட போறேன். சொல்லுங்க, ஆமாங்க, எதுக்காக நீராடுறீங்க? பழைய பாவமெல்லாம் போய் ஒரு புதிய வாழ்க்கை வாழணும்னு நீராடுறீங்க. திரும்ப 12 வருஷம் கழிச்சு போகணும், எதுக்காக போறீங்க? இல்லை நீங்க கங்கையில குளிச்ச பிறகு ராமேஸ்வரத்துல வந்து குளிக்கணும், எதுக்காக குளிக்கிறீங்க? கங்கையில குளிச்சது முழுமையாக உங்க பாபத்தை நீக்கலைங்கிறதுனால தான் நீங்க ராமேஸ்வரத்துலயும் அப்பதான் பரிகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. பிரியமானவர்களே, ஒரு நல்ல பரிகாரம் இருக்குது. நான் அப்படிதான் அங்கங்க போய் புனித நீராடினேன். என் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் பழைய வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் இயேசுவின் நாமத்துல புனித நீர்முழுக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னைக்கு அந்த திருமுழுக்கு எடுக்கணும், அன்றையிலிருந்து இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரே தடவை திருமுழுக்கு எடுங்க, நான் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல போய் எடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறேன், வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஒரு பிரசங்கம் இருக்குது, மனம் திரும்புங்கள். நீங்க விரும்புகிற பரலோக ராஜ்யம், மோட்சம், ஆனந்த பாக்கியம், ஒரு ஆன்மீக விடுதலை இங்க இருக்குது. அந்த லிபரேஷன் இங்க இருக்குது. பரலோக ராஜ்யம் இங்க இருக்குது. சொல்லிக் கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இதான்ப்பா பரலோக ராஜ்யம்.
புசிப்பு குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. நீ என்ன சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவுதான் பணம் சேர்த்தாலும் சரி, புகழின் உச்சாணிக்கு ஏறினாலும் சரி, அது பரலோக ராஜ்யம் இல்லை. மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. இதுதான் வழி, இதுல நட. அப்படியானால் உங்களுக்கு என்று ஒரு ஊழியம் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் நீங்க ஊழியம் செய்யணும். நீங்கள் கர்த்தருடைய தூதர்களாக இருந்து கர்த்தருடைய தூதை நீங்கள் பரப்ப வேண்டும். இது கர்த்தருடைய தூதர்கள் மேல் உள்ள கடமை. கர்த்தருடைய தூதர்கள் அவருடைய ஊழியர்கள், அவருடைய சம்பத். பின்னாலே அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதனால என்ன சொல்லுகிறாருங்க, மன திருமைகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது பிரசங்கித்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஏசாயா தீர்க்கதரிசியினால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுனுடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவன் இவன்தான் என்று யோவானை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக அதை சொல்லுங்க. யோவானுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த தீர்க்க தரிசனமுடைய வாழ்க்கையிலே பொருள். அதைத்தான் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்து லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும். அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். அப்ப அந்த நண்பருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தர் வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அதற்கு ஏற்ற விதமாக நமக்கு அவருக்கு ஒரு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ராஜா வரு. இந்த வழியாக ஒரு முதல் மந்திரி போகிறார் என்று சொன்னால் உடனடியாக அந்த ரோடை எல்லாம் சரி பண்ணுவார், பள்ளங்கள் எல்லாம் நிரப்புவார்கள், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் எடுத்து விடுவார். ஒரு பெரிய தலைவர் வருகிறார். பாதை கரடு முரடாக இருக்க முடியாது, பள்ளங்களும் குழிகளும் மேடுகளுமாக இருக்க முடியாது. இது இயற்கையாக நடக்கிற ஒன்று தானே. அப்படியானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வர வேண்டுமானால் கர்த்தர் வழிகிறதற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார், பாதைகளை செவ்வை பண்ணுவார். என்ன செய்வாரா? 4ஆம் வசனம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும். அப்போது மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதி அருகாமையில் தேசம் எங்கு போய் பாவ மன்னிப்புக்கு என்று மன திரும்புதலுக்கு என்று ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஞானஸ்தானத்தை குறித்து, திருமுழுக்கை குறித்து பிரசங்கி. திருமுழுக்கு என்றால் வேற ஒன்றுமில்லை, மிக எளிமையான ஒன்று. நம்முடைய பண்பாட்டோடு பாரம்பரியத்தோடு நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒன்றின ஒன்று. பொதுவாகவே சொல்லுவோம், நான் அந்த வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுட்டேன், குடும்பத்தில் பிரச்சனை வந்தா கூட நான் தலைமொழிகிறேன். இது நமக்கு ஏற்ற ஒரு காரியம். தலைமொழிகை விட்டேன், இல்லாவிட்டால் அதற்கு முழுக்கு போட்டு விட்டேன் என்றால் என்ன சொல்லுகிறோம்? இது ஒன்றும் ஒரு கிறிஸ்தவ உபதேசம் என்றால். பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு புதிய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன், தொடங்க போகிறேன். நான் முழுகிட்டேன், அதுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டேன், ஒரு புது வாழ்க்கையை நான் தொடங்க போகிறேன் என்றார். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மனம் திரும்புங்க, பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குங்க. அதுக்கு அடையாளமாக இயேசுவின் நாமத்தில் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்க. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணிட்டு புது மனுஷன் நான் உயிர் தருந்தேன் என்று வாழுங்க. இது ஒரு சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு சாக்கிரமன்று. நாம் சரீர பிரகாரமாக செய்கிற இந்த காரியம் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இயேசுவின் நாமத்திலே நான் தண்ணீரிலே மூழ்கி எழுப்பும் போது நான் கிறிஸ்துவுக்குள் ஆகிறேன். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு புது மனுஷனாக நாம் எழும்புகிறோம். அப்ப இந்த ஞானஸ்நானத்தை குறித்து மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேருமே ஏசாயாவினால் சொல்லப்பட்டவன் என்று சொல்லி, ஒருவேளை மல்கியா அவரை குறித்து நேரடியாக ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். யோவானுடைய முழு ஊழியத்தை குறித்து மல்கியாவுடைய நாட்களுக்கு முன்பாக, ஏறத்தாழ மல்கியாவுடைய நாட்களுக்கு ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா யோவானை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி, யோவானுடைய நாட்களுக்கு ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா யோவானை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி. பிரியமானவர்களை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இந்த தூதனுடைய வேலை, உங்களுடைய வேலை, கர்த்தருடைய ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். யார் கூறுறது? யார் கூறுறது? கர்த்தருடைய தூதர்கள் போய் கூற வேண்டும். யார் கர்த்தருடைய தூதர்கள்? நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய தூதர். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய தூதர்களாக போய் மற்றவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? உன்னுடைய போர் முடிந்தது, உனக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிற்று. எல்லாரும் பிரச்சனையில இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடியது. இன்னைக்கு ஜனங்கள் இருளில் இருக்கிறார். வீட்டுக்கு வீடு பிரச்சனை. பிற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறார். தீர்வு இல்லையோ என்று நினைக்கிறார். பிரச்சனைக்கு தற்கொலை தான் தீர்வு என்று முடிவு கட்டு, இனி நான் தற்கொலை செய்கிறதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு வேற வழியே தெரியல, தற்கொலை செய்கிறத தவிர வேற வழியே தெரியல என்று சொல்லுகிறார். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு ஒரு அருமையான சயின்ஸ் டீச்சர் இருந்தார். அவர் பேர் கைலாசம். பிராமண இனத்தை சேர்ந்தவர், உச்சி குடும்பி வைத்தது, நல்ல ஒரு ஆசை. அவர் சொல்லிக் கொடுத்ததிலே என்னுடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை அடிக்கடியாக சொல்லுவார். எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் a solution. எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் a solution. அவர் கணக்குக்கு சொல்லுவார், எல்லா ப்ராப்ளத்துக்கும் எப்படியும் ஒரு விடை இருக்கு. பரீட்சையில் ஒரு கணக்கு கேட்டால் அந்த கணக்குக்கு விடை இல்லாமல் தான் கணக்கை கேட்பாரு. அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் உண்டு. வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்ற ஒரு பாடத்தை அன்றைக்கே நான் படித்துக் கொண்டேன். இன்றைக்கு அவருடைய துணியிலேயே எனக்கு நினைவு இருக்கிறது, எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் a solution. நம்ம சுற்றி பிரச்சனையில் இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க. இருளில் இருக்கிற அவங்களுக்கு நம்ம தான் பெரிய வெளிச்சத்தை கொடுக்கணும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் உட்கார்ந்து இருக்கிறார். நம்பிக்கையுடைய வாழ்க்கையில் நம்ம தான் நம்பிக்கையை கொடுக்கணும். நமக்கு ஒரு மெசேஜ் தந்திருக்கு, போய் ஆற்றுங்கள், தேற்று, உன் போர் முடிந்தது என்று சொல்லு, உன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லு, எல்லா பரிகாரமும் முடிஞ்சிச்சு, நீ செலுத்தி தீர்த்தாச்சு, இயேசு உனக்காக பாவ பரிகாரமா மாறினாரு சொல்லு. இந்த நற்செய்தியை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய கால்கள் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பிரியமானவர்கள், எல்லாரும் இருட்டில் இருக்கு. இதுக்கு ஆங்கில ஆராதனை சொல்லி, இருள் தான் யதார்த்தம், இருள் தான் யதார்த்தம், வெளிச்சம்.
தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியின் மேல் இருள் இருந்தது. இன்றைக்கு நம்மை சுற்றி இருப்பது வெளிச்சம் அல்ல, நம்மை சுற்றி இருப்பது இருள். பிரியமானவர்களே, நேற்று ஒரு சில அறிவுஜீவிகளுடைய ஒரு கூடுகை இருக்கு. அந்த கூடுகையில பேசும்போது சமுதாயத்தில் இருக்கிற இருளை நீக்க வேண்டும் என்று ஒரு கோலை எடுத்து இருளை விரட்டுவது, சமுதாயத்தை மாற்றி விடலாம், சமுதாயத்தில் ஒரு புரட்சியை கொண்டு வந்து விடலாம் என்று நினைப்பதெல்லாம் முட்டாள்தனம். அறிஞர்கள் நினைத்தாலும் முட்டாள்தனம். யாராலும் இருளை அகற்றவே முடியாது, இருளை கோலை எடுத்து விரட்டவே முடியாது. சமுதாயத்தில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை மாற்ற வேண்டும், சமுதாயத்தில் இருக்கிற மனித உரிமை மீறல்களை தடுக்க வேண்டும், சமுதாயத்தில் எல்லாரும் தன்மானத்தோடு கூட வாழ வழி செய்ய வேண்டும் என்றெல்லாம் மேடைகள் போட்டு பேசலாம். பிரியமானவர்களே, சமுதாயத்தை மாற்றுகிறதுனாலே தனி மனிதன் மாறிவிட மாட்டான். சமுதாயத்தை மாற்றுகிறதுனாலே தனி மனிதன் மாறிவிட மாட்டான். சமுதாயத்தில் உள்ள இருளை விரட்டுவதற்கு பதிலாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒளியை கொண்டு வர, ஒளியை கொண்டு வர முடியும், ஒளியை எடுக்க முடியும். இந்த அறைக்குள்ளே உங்களாலே இருளை கொண்டு வர முடியாது. இந்த அறைக்குள்ளே நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் உங்களால இருளை கொண்டு வர முடியாது. வேண்டுமானால் ஒளியை எடுக்கலாம், ஒளி இல்லாமல் தடை செய்யலாம், இருள் இருக்கும். ஆனால் இருளை கொண்டு வர முடியாது, இருளை எடுக்கவும் முடியும். வெளிச்சத்துக்கு எதிர்மாறானது இருள். இதை சிலர் ஐன்ஸ்டீன் சொன்னார் என்று சொல்லுவார்கள், சிலர் அப்துல் கலாம் சொன்னார் என்று சொல்லுவார்கள். 2 பேரும் விஞ்ஞானிகள், யாரா இருக்கட்டும், உண்மை இது. பிரியமானவர்களே, இருளுக்கு எதிரானது, எதிர்மாறானது ஒளிகள். ஒளி இல்லாததற்கு பெயர் இருள். ஒளியின் அளவை நாம் மெஷர் பண்ண முடியும். 5 வோல்ட் 15 வோல்ட்ஸ் என்று சொல்லி இன்னும் சரியாக விஞ்ஞானத்தில் சொன்னால் இல்லுமின்ஸை கொண்டு நாம் மெஷர் பண்ணணும், இத்தனை இல்லுமின்ஸ். ஆனால் இருளை மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. ஒளி இல்லாவிட்டால் இருள். இன்றைக்கு நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு இருளில் இருக்கிற, பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பதவி இருக்கிறது, வேறு இருக்கிறது, புகழ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஒளி இல்லை. அதனால்தான் அவர்கள் தற்கொலை செய்கிறார், டாக்டர்ஸ் தற்கொலை செய்கிறார், விஞ்ஞானிகள் தற்கொலை செய்கிறார், பொருளாதார நிபுணர்கள் தற்கொலை செய்கிறார், புகழின் உச்சாணியை எட்டி பிடித்த நட்சத்திரங்கள் தற்கொலை செய்கிறார். ஏன்? இருள் இல்லை, பிரச்சனைக்கு தீர்வு தெரியல, ஜனங்கள் காரிருளில் இருக்கிறார். அந்த இருளை நீங்க தான் வெளிச்சத்தை கொண்டு போக முடியும். பிரியமானவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அவன் போர் முடிந்தது, உன் அநியாயம் நிவர்த்தி ஆயிடுச்சு, உன் அக்கிரமங்கள் பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் செய்தாச்சு. சமாதானமா பேசு, பட்சமாய் பேசு, என் ஜனத்தை ஆக்கி தேற்று, அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு. என்ன செய்யறது? எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறும்? எப்படி மன திரும்ப முடியும்? எப்படி எனக்கு சமாதானம் கிடைக்கும்? எப்படி என் வாழ்க்கைக்கு நான் அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி என்னுடைய ஆத்மா பரமாத்மாவோடு கூட சேர முடியும்? எப்போது நான் இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து தேவனோடு குடியிருக்க முடியும்? என்ன செய்யறது? கேட்போம். பிரியமானவர்களே, இருளிலே கலங்கரை விளக்கமாக உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய தூது அமைய வேண்டும். நீரை செய்யும். வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுங்க, எல்லாம் சரியா போகும். நல்லா அவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த. அவர் ஒன்றும் செய்வாங்க, பட்சமா பேசிட்டு சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துல வர, கர்த்தர் உங்க பிசினஸை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. கர்த்தர் சந்தோஷமா வந்து அவனை ஆசீர்வதிக்க. உன் இருள் நீங்கள் எப்படிங்க வெளிச்சம் வரும்? இருள்ல இருந்து அவர் வெளிச்சத்தை உண்டாக்குவார். அது எப்படி முடியும்? அவரால் முடியும், அவரால் முடியும். அவர் உன் இருளை வெளிச்சமாக்கும், உன் கண்ணீரை கழிப்பாக்கும். உன்னுடைய உடைந்த ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும், அழுகைக்கு பதிலாக சிங்காரத்தை தரும். அவர் செய்வார்.
நீ மாத்திரம் அவருக்கு வழியை ஆயத்தம். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு இடம் கொடு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அவாந்தர வழிதான் உங்க வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையா, வேதனையான வாழ்க்கையா, கண்ணீரான வாழ்க்கையாக, அவாந்தர வாழ்க்கை, ரொம்ப செழிப்பான வாழ்க்கை. இந்த வனாந்தரம் வயல்வெளியாக, வயல்வெளி செழிப்பான காடாக எண்ணப்படும் என்றால் இந்த வனாந்தரத்திலே கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தம் வாசிக்கிறோம். அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். இங்கே பாதை என்று இருக்கிறது ஒரு பெரும் பாதை, ஹைவே. ராஜா வர்றார் இல்லையா, வர்றது ராஜா அல்லவா, மகத்துவமான ராஜா என்று 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தது. அப்படியானால் அந்த மகத்துவமான ராஜா உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா அவர்களுக்கு ஒரு பாதையை, அவருக்கு ஒரு பாதையை ஆயத்தம் பண்ணி அவர் வரட்டும், அவர் இடைப்படட்டும், உன் பிசினஸ்ல அவர் கை வைக்கட்டும். ஆண்டவர் வேண்டாம் வேண்டாம்னு ஓடாதீங்க. அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரு, தேவன் வந்துட்டாருன்னு ஓடிப்பானாங்க. இன்றைக்கு அநேக தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறதை விரும்ப மாட்டேங்கிறார். தேவன் வந்தால் தங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமோ என்று நினைக்கிறார். அவர்கள் வெளிச்சத்தை பார்த்து கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு இருளையே விரும்புகிறவர்களாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சில திருமண காரியங்களை நாங்கள் பேசுவோம். அதிகமாக நான் அப்படிப்பட்ட காரியங்களிலே ரொம்ப ஈடுபட்டது கிடையாது. சில ஊழியக்காரர்கள் அதற்கு காரியங்களை செய்கிறார்கள். பாரத்தோடு பெண் வீட்டில் பேசுவார்கள், மாப்பிள்ளை வீட்டில் பேசுவார்கள், 2 பேரையும் சந்திக்க வைப்பார்கள், இங்கே அங்கே செல்வார்கள், ஓடி ஓடி போய் பேசுவார்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் கூடி வருகிறதா, கூடி வருகிற நேரத்தில் அந்த மாப்பிள்ளை வீட்டில் அந்த மாப்பிள்ளையுடைய அப்பா சொல்லுவார், எல்லாம் இது வரைக்கும் நல்லபடியாக இருக்குது, பாஸ்டருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம், இனிமேல் நம்மளே பேசிக்கலாம், எதுக்கு பாஸ்டரை போட்டு தொந்தரவு பண்ணணும். இது ஒரு கோட் லாங்குவேஜ். இது என்னது லாங்குவேஜ்? ஒரு குறிமொழி. பாஸ்டர் குறிப்பா அறிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்ற வர்றாரு, அவரு என்ன சொல்ல வர்றாரு தெரிஞ்சிச்சா? இதுவரைக்கும் பாஸ்டர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, இன்னும் பாஸ்டர் ரொம்ப தொந்தரப்படுத்தோம்னா நம்மளே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியலையோ? பாஸ்டர் கொஞ்சம் கட் பண்ணுங்க, இனி பேசுற பேச்சுல யாரும் கூட இருக்கக்கூடாது, பாஸ்டர் இருக்கக்கூடாது. ஏன் கொடுக்கல் வாங்கலாம் பேசணும், டவுரி பேசணும், கல்யாணம் எப்படி செய்யலாம், எப்படி வச்சுக்கலாம். பாஸ்டர்லாம் ஒன்றும் கேட்க வேணாம், பாஸ்டர் வேலை முடிஞ்சு வச்சு. இனிமே எதுக்கு பாஸ்டர் வரணும், அன்னைக்கு பூசை வைக்க வரணும். இதுக்கடையில் யாரும் வந்துடக்கூடாது. பாஸ்டர் நம்ம பேசிக்குவோம், நம்ம பேசி பாஸ்டர் பாவமே, பாஸ்டரே வேண்டாம் நினைக்கிறீங்களே நீங்க, தேவனுக்கு இடம் கொடுப்பீங்க. பாஸ்டரே இருக்கக்கூடாது, பாஸ்டரை வச்சு இதெல்லாம் பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்க தேவனை வச்சா பேசிட போறீங்க. பாஸ்டருக்கு இடமில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடமா இருக்க போகுது. இன்னைக்கு அநேக காரியங்களிலே நாம் தேவன் இடைப்படுவதை விரும்பவில்லை. ஏன்னா தேவன் இடைப்பட்டால் நம்ம விரும்புறது போல செய்ய முடியும். நம்ம சபையில் ஒரு வாலிபர் இருந்தார். அப்ப அவர் சொன்னார், சில திருமணங்களை நான் முன்னின்று நடத்த, எனக்கும் ஆண்டவர் சித்தத்தின்படிதான் பொண்ணு வேணும், ஆனா ஆண்டவர் ஏடா கூடமா எதையே கொடுத்துடப்படாது சொன்ன இதே வார்த்தை. ஆண்டவர் ஏடா கூடமா எதையாவது கொடுத்துடப்படாதே அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் சித்தத்தின் மட்டும்தான் பொண்ணு வேணும், ஆண்டவர் ஏதாவது ஏடா கூடமா கொடுத்துடப்படாதே. தேடி பார்த்து கல்யாணம் கட்டினார். அது இப்ப எவ்வளவு ஏடா கூடமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அடப்பா, இவன் பார்த்து செய்தா நல்லா செய்வானா, ஆண்டவர் கொடுத்தா ஏடா கோடமா போகுது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில சில பகுதிகளில் பாஸ்டர் வரக்கூடாது, பாஸ்டர் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில வேலைகள்லாம் விட்டா போதும் சாமின்னு, அதே மாதிரிதான் நான் நினைக்கிறேன். தேவனும் சொல்லுவாரப்பா, இவங்க நம்மளை விட்டா போதும்,
என்னமோ அவங்க இஷ்டப்படி செய்யட்டும், செம்மையான வழி, அவங்களுக்கு இஷ்டப்படி செய்யறாங்க. முடிவு அழிவு, முடிவு வேதனை, பிறகு வேதனையில கிடப்பார். பிறகு வேதனை என்ன? பாஸ்டர் வேண்டாம், பாஸ்டருக்கு தெரியக்கூடாது, இதெல்லாம் பாஸ்டர் சொல்லாது, இதெல்லாம் பாஸ்டர் சொல்ல வேண்டும். பிரியமானவர், நான் எனக்காக சொல்லவில்லை, நம்முடைய சபையில் அதிகமாக அப்படி இருக்கிறது என்று சொல்லவில்லை. அநேக தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ண கர்த்தர் வரட்டும். நீங்க பேசுற எல்லா பேச்சுவார்த்தைகளும் கர்த்தர் கூட இருக்கு. கர்த்தருடைய வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லட்டும். நீங்க வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுது. இன்றைக்கு நான் வேதனையில கிடக்கிறதற்கு காரணம் நீங்க கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண. அப்பா வரணும், அம்மா வரணும், சொந்தக்காரங்க வரணும், பெரியவங்க வரணும், இவங்கெல்லாம் வரணும். ஆனா யார் மாத்திரம் வேண்டாம்? கர்த்தர் மாத்திரம். புரட்சி கவி பாவேந்து ஒரு கவிதை எழுதியது பாரதிதாஸ். எல்லாரும் வந்தார்கள், கர்த்தரோ அங்கு இல்லை என்று எழுதியது. எல்லாரையும் கூப்பிட்டீர்கள், எல்லாரும் வந்தார்கள், எல்லாரையும் பிரியப்படுத்தினீர்கள், கர்த்தரோ அங்கு இல்லை, கர்த்தரோ அங்கு இல்லை. வேதனையில் கிடப்பீர்கள். நான் சாபம் போடல, பைபிள சொல்றேன். இன்றைக்காயிலும் பரிகாரத்தை தேடு. இன்றைக்காயிலும் நான் கர்த்தரை ஒதுக்கி வைத்து விட்டு எல்லாரையும் கூப்பிட்டேனே, இன்றைக்கு வேதனையில கிடைக்கிறேன், எனக்கு ஒரு பரிகாரம் உண்டா என்று இன்றைக்காயிலும் நீ உன் பரிகாரத்தை தேடினால் நல்லமாக இருக்கும். பிரியமான அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வரிகள் நினைவுக்கு வருகின்றன. எல்லாரும் வந்தார்கள், கர்த்தரோ அங்கே இல்லை. எல்லாரும் வந்தார்கள், எல்லாரையும் கூப்பிட்டீர்கள், கர்த்தரோ அங்கே இல்லை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. யுத்த நாட்கள் முடிந்து உங்களுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆகிவிடும். இன்னைக்கு அநேக வேளைகளிலே நாம் கர்த்தர் வருகிற வழியை அடைத்து விடுகிறோம். கர்த்தர் வந்தா நம்ம விரும்புற மாதிரி செய்ய முடியாது. பிரியமான இயேசு அசையாம இருக்கணும், இயேசு ஒன்னும் செய்யக்கூடாது அப்படின்னா ரொம்ப சுலபம். மீண்டும் ஒரு முறை உடைய வாழ்க்கையில இயேசுவை சிலுவையில அறைந்து விடு, அவர் வரமாட்டார். அவர் கால்களை சிலுவையில அறைந்து விடுங்க, அவர் வரமாட்டார். அவர் கைகளை சிலுவையில அறைந்து விடுங்க, அவர் ஒன்னும் செய்ய மாட்டார். இன்னைக்கு யார் யார் உடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில இயேசுவை ஒதுக்கி வைக்கிறீர்களோ, நீங்கள் இயேசுவை இன்னொரு முறை சிலுவையில அறைகிறீர்கள். அவரை அசையாதபடி ஆணிகள் அடித்து வைத்து விடுங்கள். இயேசு இருக்கிறார், இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? சிலுவையில இருக்கு, சிலுவையில இருக்கு. நான் செய்வதெல்லாம் மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும், என்னுடைய இனத்தாரை பிரியப்படுத்த வேண்டும், என்னோடு பணி செய்கிறவர்களை பிரியப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்? மற்றவர்களுக்காகத்தானே நான் வாழ்கிறேன். இயேசு இருக்கட்டும் சிலுவையில் என்று ஆணி அடித்தவரை அசையாமல் வைத்து விடுகிறோம். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகர் இயேசு 3 ஆணிகளிலே தொங்குகிறார். உங்க வீட்டில் இயேசு இருக்கிறார், உயிர் தெழுந்தவராக அல்ல, சிலுவையிலே அறையப்பட்டவராக. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது ஆவியிலே உணர்வு. இன்றைக்கு அநேகர் வேதனையில் இருப்பதற்கு காரணம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணாதபடி. உன்னுடைய போர் முடிந்து போயிற்று, பட்சமாய் பேசு, பட்சமாய் பேசு, அன்பாய் சொல்லு. உங்களுடைய ஆற்றை தேற்ற விரும்புகிறது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட ஒரே வழி கர்த்தருக்கு வழி ஆயத்தம், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படும். நம்ம பிள்ளைங்க அருமையான ஒரு நாடகம் போட்டாங்க. நான் நினைக்கிற முதல் முறை நம்ம கேர் கேம்ப் இருக்கும்போது ஜோவனா குழுவினர் போட்டாங்க. அது இன்னும் 2 முறை மற்றவங்க போட்டாலும் அது இன்னும் மனதில நினைவா. பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை ஜெபிச்சு ஜெபிச்சு ஏசப்பட்ட கேட்டு ஒரு கார் வாங்க.
அந்த காரை ஓட்டிட்டு போகும்போது ஏசப்பா பக்கத்தில் உட்கார வச்சு, அப்போ ஒரு ஃப்ரெண்டு நிறுத்தி, புது கார் வாங்கியிருக்கேன், இனியும் கூப்பிட்டு போக சொல்லு. ஒரே ஏசப்பா என் ஃப்ரெண்டு வந்தா, நீ கொஞ்சம் பின் சீட்டில் உட்காந்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பின் சீட்டுக்கு தந்து, ஏசப்பா அமைதியா பின் சீட்டில் உட்காந்து. அவர் ரொம்ப ஜென்டில்மேன். நீ எவ்வளோ இடம் கொடுக்குறியோ அவ்வளோதான் வருது. என் கல்யாண பேச்சு வரத்துக்கு ஏசப்பா நீங்கள் கூட வரணும்னா வருவார். இல்லை ஏசப்பா இப்போ நான் கொடுக்கல் வாங்கலாம் பேச போகிறேன், இப்போ நான் பட்டுப்புடவை எடுக்க போகிறேன், போத்தீஸ் அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, நான் குமரனுக்கு போகிறேன், நீ இது கொஞ்சம் வெளியே இருந்துக்கோன்னா வெளியே இருந்துக்கோ. இல்லை நான் கண்டிப்பாக குமரனுக்கு வருவேன், நான் போத்தியில் வந்து நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நமக்கு தெரியும் ஏசப்பா செலக்ட் பண்ண ஏடா குடமை வெள்ளைப்படவை எடுத்து கொடுத்துட போகிறாரு. அங்கே நம்ம ஏசப்பாவை நான் கூட்டு போக வேண்டாம், ஏசப்பாவை வெளியே உட்கார சொல்லிட்டு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அங்கே மட்டும் ஏசப்பா வர வேண்டாம்னா அங்கே மட்டும் அவர் வர மாட்டார். அப்புறம் அந்த புடவை உனக்கு என்ன ஆகுன்னு பின்னால பார்க்கணும். பிரியமானவர்களே, ஏசப்பா போய் சைடில் உட்காந்துக்கிட்டு பின்னால உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனா இன்னொரு ஃப்ரெண்டு புதுக்கார் வாங்கிருக்கேன், எங்கிட்ட 2 பேரும் போறீங்க, நானும் வரேன் அப்படின்னோடனே ஏசப்பா பார்த்து, ஏசப்பா கொஞ்சம் அப்படி ரைட்ல ஒதுக்கிக்கோங்க, அவன் லெஃப்ட்ல உட்காந்துக்கிட்டும். ஏசப்பா சரின்னு ரைட்ல ஒதுக்கி இன்னும் கொஞ்சம் தூரம் போனா 3வது ஒரு ஃப்ரெண்டு, எங்கிட்ட போறீங்க, புதுக்காரா, ஏசப்பாட்ட செபிச்சு வாங்கின காருங்க, நானும் வரேன். அப்படியா, ஏசப்பா இந்த ஒரு தடவை எப்பவுமே நீங்க தான் என் கூடயே தானே இருக்கிறீங்க, கொஞ்சம் நீங்க இறங்கிக்கோங்க, நான் என் ஃப்ரெண்டை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா இறங்கி கொஞ்சம் தூரம் பண்ண டமால் 4 பேர் 4 பக்கம் விழுந்தாங்க. ரொம்ப அருமையாய் பிள்ளைகள் நடித்தார். பிரியமானவர்கள், அநேக வேளைகள்ல நம்ம வசதிக்காக ஏசப்பாவை சைட்ல இறக்கி விட்டுருவோம். இங்கெல்லாம் ஏசப்பா வரப்படாது, இங்க வந்து ஏசப்பாக்கு ஒத்து வராது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டேன், சினிமாவுக்கு போகிறது பாவமா? எனக்கு சினிமாவுக்கு போகிறது பாவம் இல்லையான்னு சொல்ல தெரியல. ஆனால் இயேசு என் கூட இருக்காரு. இயேசு வந்து இந்த படத்தை ரசிக்க மாட்டாரு, இயேசுவை என்னால் விட்டுட்டு போக முடியாது, அதனால நான் அந்த படத்துக்கு போவேன். ஒரு துணி எடுக்க போகும்போது அப்படியே யோசிங்க, ஒரு முடிவெட்ட போகும்போது அப்படியே யோசிங்க. ஏசப்பாவுக்கு இஷ்டம்னா நான் செய்கிறேன், ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு, நான் உடுத்தினா ஏசப்பாவை சேர்த்தான் உடுத்தணும். ஏசப்பாவுக்கு பிடிக்கும்னா உடுத்துறேன், ஏசப்பாவுக்கு பிடிக்கல நான் விட்டுறேன். ஏசப்பாவுக்கு பிடிக்காத என் வாழ்க்கையில நான் செய்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? பிரியமானவர்களே, ஒரு பிரபலமான நடிகையை குறித்த ஒரு சின்ன துணுக்கை வாசித்தேன், பயங்கரமாக இருந்தது. அந்த நடிகையினுடைய தாயார் ஒரு நல்ல கிறிஸ்தவர். ஒரு நாள் அந்த நடிகை சில ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக் கொண்டு ஒரு பிக்னிக்கு பெறப்பட்டார். தாயுடைய மனம் பொறுக்கவில்லை, எல்லாம் ஒரு வெறும் களியாட்டுகள், பேயாட்டம், வெறியாட்டம் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், அப்படியோன்னு பெறப்படுறாங்க. தாய் மன வேதனையோடு கூட மகளை பார்த்து, ஜீசஸ் ஆல்சோ டு கோ வித், இயேசுவையும் கூட்டு போமா, இயேசுவையும் கூட்டு போமா என்று சொன்ன அந்த மக சிரிச்சுட்டே சொன்ன, நடந்த சம்பவம் நிகழ்வு எனக்கு பேர் மனதிலே இல்லை. Where is place for Jesus? Jesus has to sit only in the dick என்று சொன்ன. இயேசுக்கு வண்டியில் எங்க இடம் இருக்கு? இயேசு வந்தா டிக்ல தான் உட்காரணும்னு சொன்ன. தாயுடைய மனம் நொறுங்கி, இயேசு வந்தா எங்க உட்காரணும்? டிக்ல தான் உட்காரணும், இயேசுக்கு எங்க இடம் இருக்கு என்று சிரித்து கொண்டே போனார்கள். கொஞ்ச தூரம் போய் ஒரு மலைப்பாதையிலே போகும்போது ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகி அந்த வண்டி அடையாளம் தெரியாமல் உரு கொலைந்து, அதுல உள்ளவர்கள் எல்லாம் உரு சிதைந்து, அதுல இருந்து எல்லாரும் மறித்து போனார்கள், ஒருவர் கூட தப்பவில்லை. வண்டி அப்பளம் போல நொறுங்கி போய்விட்டது, அடையாளமே தெரியவில்லை. வண்டி நடந்த சம்பவத்தை சொல்லி வண்டியை மீட்டெடுத்து அந்த டிக்கு மாத்திரம் அப்படியே இன்டாக்டா இருக்கு. அந்த டிக்கை திறந்து பார்த்தா, திரும்பவும் சொல்லுகிறேன், நடந்த சம்பவம், அந்த டிக்கை திறந்து பார்த்தா அந்த டிக்ல அந்த பிள்ளைங்க பிக்னிக் பண்ண பிள்ளைங்க ஒரு ட்ரே ஃபுல்லா முட்டை வச்சிருந்தாங்க, எக்ஸ். ஒரு முட்டை கூட உடையாது. சொன்னல இயேசுக்கு டிக்ல தான் இடம் இருக்குன்னு, அந்த டிக்ல இருக்கிற முட்டை கூட உடையும்.
இயேசு இல்லாத உன் வாழ்க்கை ஊரு தெரியாம உடைஞ்சு போயிருக்கு. ஆனா இயேசு இருப்பாருன்னா ஒரு முட்டை கூட உடையும். நடந்த சம்பவம், நடந்த சம்பவம். இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இதோ சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதை எவ்வளவு அழகா இருக்கு. என்ன சுவிசேஷம்? இதோ உன் ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார். இதோ உன் ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார். சுவிசேஷத்தை அறிவி. சொல்லுங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று சொல்லுங்க. கர்த்தரை வெளியே தள்ளி வச்சுட்டு நம்ம கொண்டாடலாம், சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், பிக்னிக் போகலாம், நல்லா ஒரு மேரேஜ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணலாம், ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலாம் என்று சொல்லி, பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணலாம் என்று சொல்லி கர்த்தரை தள்ளி வச்சுட்டு நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாது. இட்ஸ் வெரி சிம்பிள் திங். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. வாசியுங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அவாந்திர வழி, வறட்சி, கஷ்டம், தோல்வி, நஷ்டம், பரவாயில்ல, கர்த்தருக்கு பாதையை அவாந்திர வழியிலே செவ்வை பண்ணு, சரி பண்ணு, ஸ்ட்ரைட் பண்ணு, ஸ்ட்ரைட் ஆக்குங்க. எப்படி இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஒரு கேள்வி வரலாம். இது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுகிறேன். உங்களுக்கும் ஆசீர்வாதமாயிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிறாங்க, என் வாழ்க்கையில கர்த்தரை வரவேற்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவன் மாதிரி நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ஏங்க மேடம் இவ்வளவு சொல்றீங்களா சார், இவ்வளவு சொல்றீங்களா, நான் என்ன சார் செய்யணும்? மேடம் நான் என்ன பண்றது? கர்த்தர் என் வாழ்க்கையை சீர்படுத்தினால் வழி எனக்கு வேற வழி இல்லை. If God is not a solution, I have no solution. If God doesn't intervene, I got no hope. If God cannot bring a light in this darkness, I cannot see light. ஆண்டவர் என்ற வாழ்க்கையில தீபத்தை ஏற்றாவிட்டால் என்னால தீபத்தை பார்க்க முடியாது. தீபத்தினுடைய ஒளியும் கிடையாது, தீபத்தினுடைய வழியும் கிடையாது. என்ன செய்யறது சார்? எங்க மேடம் என்ன பண்றது? சொல்லுங்க. உங்க அவாந்திர வழியில கர்த்தருக்கு வழியை ஜெப பண்ணுங்க. என்ன பண்றது? வாசியுங்கள் அடுத்த வசனம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, உங்க வாழ்க்கையில முதல் குறிப்புல முதல் குறிப்பு, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வரணுமானா உங்க பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நிறைய பள்ளங்கள் உண்டு. சோர்வுகள், பலவீனங்கள், அதைரியங்கள், நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படியாதது, கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகினது, எத்தனையோ பள்ளங்கள். அடிபட்டு 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 உடைந்து வாழ்க்கையில பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கடன், பிரச்சனை, வேதனை, வியாதி, இதிலிருந்து எழும்ப முடியும் என்ற நம்பிக்கையே இன்றைக்கு அந்த பள்ளங்களை நிரப்பும். நீங்க கர்த்தருக்கு மற்றவருடைய வாழ்க்கையில வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை நிரப்பு. நம்பிக்கை இல்லாதவருடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொண்டு வரும். கர்த்தர் கைவிட மாட்டான்னு சொல்லு. கர்த்தர் உனக்கு வழியை திறப்பார் என்று சொல்லு. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டான்னு சொல்லு. பிரியமானவர்களை, வறுமையில் உச்சாணி கொப்புக்கு கர்த்தர் உயர்த்தினுடைய சாட்சிகளை பகிர்ந்து இனி ஒன்று முடியாது என்று சொன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் எப்படி முடிய பண்ணினார் என்று சொல்லி காட்டிக்கொண்டு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வியாதி பலவீனத்தில் இருப்பாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு இந்த வியாதி சுகமே ஆகாதுன்ற, அந்த பள்ளத்தை நிரப்புங்க. இல்லை, ஆண்டவர் சுகம் கொடுப்பார். கண்டிப்பா ஒரு நாள் கர்த்தர் சுகம் கொடுப்பார். உனக்கு நல்ல புது இருதயத்தை தருவார். பழுதானவைகளை சீர்படுத்துவார். நல்ல வார்த்தைகளை பேசுவார். இனி என் பையனை பத்தி எனக்கு நம்பிக்கையே இல்லை. இல்லை, கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும். ஒரு சிங்கத்தின் வாயில் அகப்பட்ட ஒரு ஆட்டை யாராவது தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் தப்புவிப்பார். ஆண்டவர் வழியை திறந்து தருவார். சொல்லுங்க, பள்ளத்தை நிரப்புங்க. அவர் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிரப்புங்க. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னும் பள்ளத்தின் மேல பள்ளத்தை உண்டாக்க கொத்தி கொதராது. ஆண்டவரால் முடியும் என்று சொல்லு.
இன்றைக்காக நீ கர்த்தரை தேடு. கர்த்தருக்கு என்ற ஒரு வழியை ஆயத்தப்படு. இன்றைக்காக நீ தைரியமா கர்த்தரைப்படி. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். வருத்தப்பட்டு பாரஞ்சல் என்னிடத்திலே பாருங்கள், நான் உங்களுக்கு விலைப்பார்த்து தருவேன் என்று சொன்னது. என்னிடத்தில் வருகிற ஒருவனையை நான் புறப்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். பள்ளங்களை நிரப்புங்க. பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படுது. கர்த்தர் வருகிறார். ராஜா வருகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைப்பட்ட சோர்ந்து போனது இனி எனக்கு நன்மையே கிடையாது இல்லை. உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தர் மேய்ப்பனா இருக்கிறார். நீங்க மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். தேவரீர் உங்க கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லுங்க. என் ஜனத்தோடு கூட பட்சமாய் பேசு. பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். பள்ளங்களெல்லாம் நிரப்பினால் போதாது, தொடர்ந்து வாசியுங்கள். இரண்டாவதாக, சகல மலையும் கொன்றும் தாழ்த்தப்பட்டு. பிரியமானவர்களே, முதல் குறிப்பில் இரண்டாவது துணை பகுதி, சகல விதமான வாழ்க்கையில் இருக்கிற மலைகளும் குண்டுகளும் தகர்த்தப்படும். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதற்கு முதலாவது உள்ள காரணம், உடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக வாழ்க்கையில் இருக்கிற மலைகளும் குண்டுகள். பெருமை, மேட்டிமை, எனக்கு தெரியாதா, பாசுக்கு என்ன தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியும், எனக்கு ஆண்டவரோட அதிகமா தெரியும், நான் ஆண்டவரோட பெரிய. பிரியமானவர்களை, வேடிக்கையாக நான் ஆண்டவரோட பெரியவர் என்று நினைக்கிறவெல்லாம் பின்பு தங்களுடைய நன்மைக்காக மனிதருக்கு முன்னாலே போய் கை கட்டி நிற்கிறவர்கள் ரொம்ப பெருமை. நேபுகாத் நேச்சாரை மறந்துடாது. மற்றவங்க பெருமையா இருக்க நண்பத்தை சொல்லுங்க. எப்ப ரொம்ப பெருமைப்படாது. உன் பெருமை தான் அழிவுக்கு காரணம். உன தாழ்த்து. என்னால முடியும், நீ உன்னால ஒண்ணுமே முடியாது. ஏன்னா ஆட்டை வெட்டி காட்டில் போட்டுருவேன், காட்டை வெட்டி ஆட்டில் போட்டுருவேன்னு தெரியும். ஒன்னும் ஆள் வெட்டி போடாம இருந்தோம்னா சரி. நீ ஆட்டையை வெட்ட வேண்டாம், காட்டையை வெட்ட வேண்டாம், 4 பேர் வெட்டாம பார்த்துக்கோப்பா. பெருமை, மேட்டி. நான் நினைச்சாலாம் செஞ்சேன், என்னால முடியும் அப்படி சொன்ன நேபுகாத் நேச்சாதான் மாற்ற போல புல்ல தீர்ந்தது. உலக அதிசயமாக தொங்கு தோட்டத்தை உண்டாக்கினர். பிரியமானவர்களை பாபிலோனை சுற்றிலும் கோட்டை சுவர் அளிக்கினர். பலத்த நகரமாக பாபிலோனை மாற்றினர். நான் கட்டின பாபிலோன் சொன்ன அவனே போய் மாட்ட போல புல்ல தின்னுகிட்டு இருந்தேன். நான் நினைச்சா செஞ்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ண முடியும்? சிலருடைய துன்மார்க்கமான பேச்சு. அந்த மேடுகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் இல்லாமல் என்னாலே ஒன்றுமே செய்ய முடியும். இயேசு சொன்னார், என்ன அன்றி உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. பிலாத்துக்கே போய் சொல்றேப்பா, எங்க அப்பா உனக்கு அதிகாரம் கொடுக்கலன்னு உனக்கு என் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. கோர்ட்ல போய் நின்றுட்டு சொல்றாரு. பிலாத்து, என்னை உன்னை விடுவிக்கவும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுனார். ஏசு சிஸ்டர், என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. நீ என்னை விடுவிக்கவும் முடியாது, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் முடியாது. என் பிதா என்ன சொல்றாரு அதை செய்யணும், போய் செஞ்சுட்டு போய. பெருமை, மேட்டிமை. சகரியாவில் ஒரு அருமையான காட்சி. துன்மார்க்கம் என்ற ஒரு ஸ்திரீ, அங்கே அவள் செழிப்புக்கு, ப்ராஸ்பரிட்டிக்கு அடையாளமாக இருக்கு. அவள் சிமையார் தேசத்துக்கு வருகிறார். 2 நாரைகள் பண்ண பாடு அந்த துன்மார்க்கமான சிறிய சினையார் தேசத்துல கொண்டு வைக்க ஆண்டவர் பார்க்கிறார். அங்க ஒரு மரக்கால்ங்கிறது காமர்ஸ், கொடுக்கல் வாங்க. அந்த மரக்காலுக்குள்ள அந்த சிறிய தூக்கி போட்டு ஒரு ஈய மூடினால நல்ல லெட்டு மூடி கடை விட்டு, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியும். சகரியால பிரியமானவர்களே, கொஞ்சம் மேடுகள் எல்லாம் தகர்க்கப்படணும், பள்ளங்கள் நிரப்பப்படணும், நல்ல நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லணும். அதே வேளையில் பெருமையை கொஞ்சம் தலையை தட்டணும். அப்பதான் நம்ம கர்த்தருக்கு பாதையை அமைக்க முடியும். ஆரம்ப நாட்கள் என்னுடைய ஊழியத்தில் இருந்து ஒரு சம்பவம் சில முறை நான் சொல்லி இருக்கிறேன்.
அதை நான் இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் சொன்னேன். சொல்லி முடித்தோன்னு ஒரு தம்பி ஒன்று சொன்னேன், இதை நீங்கள் ஏசியில் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது இதை சொல்லுவீங்கன்னு நினைச்சா நீங்கள் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சாட்சியாக வந்து சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு புதிது, அப்போ 22 வயசு இருக்கும். ஒரு மாதிரி ஏசியில் நாங்கள் வாலிபர்களாக இந்த பட்டாளம் பகுதியில் தான் தெரு பிரசங்கம் போயிருக்கோம். செல்வராஜ்ங்கிற அண்ணன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நானும் என் கூட அருமையான ஒரு பேராசிரியர் சந்திரசேகர் அவரோடு நின்றுகிட்டு இருக்கிறோம். பிரியமங்களே, சந்திரசேகர் தான் ஃபஸ்ட்டு சுந்தரையாவுடைய மொழிபெயர்ப்பாளர் இந்த நாட்களில். அப்போ ஒரு வாலிபர் எங்களை வந்து கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களான்னு கூப்பிட்டா, ஏதோ செடியை கூப்பிட்றான்னு அவர் போனார். அவர் என்னையும் கூட்டிகிட்டு போனார். ரூமுக்குள்ள பொண்ணு கதவை கூட்டிட்டான். சுருக்கமாக சொல்கிறேன், வாலிபர்கள் 4-5 பேர் அங்கே இருக்கிற இடம். அந்த சிகரெட் ஸ்மெல்லு, அந்த வேர்வர் ஸ்மெல்லு தான் இருக்குது. இதை இன்ஜினியரிங் படிப்பாங்க போல அந்த போர்டு அதெல்லாம் இருக்குது. அதில் ஒருத்தன் கேட்குறேன், பார்த்தா ஒருத்தன் தடிய மாதிரி இருக்குது. அப்போ நான் இப்போ இந்த ஒல்லிக்குச்சி மாதிரி இருப்பேன். அவர் வந்து கொஞ்சம் வயதானவர் சந்திரசேகரன், பிரியமானவர். அவன் சொல்கிறான், நீ ஆண்டவர்னு பேசுறீங்களா, இப்போ ஆண்டவரை நிரூபி, ஆண்டவர் இருக்காருன்னு நிரூபி. அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. அவன் ஏற்று இல்லை, நாங்கள் சும்மா சொல்கிறோன்னு சொல்லுங்க, திறந்து விட்டு. இவர் கடையில் நான் போகணும் திறங்கலான்னு, நீ ஒன்று சொல்லு, ஆண்டவரை காட்டிலும் ஏசுவே திறக்கட்டும், ஏசு இருக்காருன்னா வந்து திறக்கட்டும். இவர் என்னென்னமோ சொல்லி பார்க்க கடைசியில் அவர் கண்ணெல்லாம் வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு என்ன பண்ணன்னு தெரியாது. நான் அது வரைக்கும் அமைதியாக இருந்தேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அமைதியாக இருந்தேன். நான் பேசட்டுமா? சின்ன பையன், அவனை ஊதுனாங்கன்னா என்ன காணாமல் போய், நான் பேசட்டுமா? சொல்லுங்க என்ன, எனக்கு ஒரு புள்ளியை காட்ட முடியுமா? உடனே பென்சில் எடுத்தா அந்த பேப்பரில் ஒரு குத்து நான் புள்ளியை பார்த்து, இல்லைங்க இது வட்டங்க, எனக்கு புள்ளி வேணும். பென்சிலை கொஞ்சம் ஷார்பன் பண்ணிட்டு வச்சா புள்ளி தெரியும். இல்லை, அது கூட லென்ஸ் வச்சு பார்த்தா வட்டமாக தான் தெரியும், எனக்கு புள்ளி தெரியணும். புள்ளினா என்ன? புள்ளினா 0 ரேடியஸில் இருக்கிற ஒரு வட்டத்தை எனக்கு காட்டுறியான்னு. அது எப்படி காட்ட முடியும்? இப்போ நான் கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு. புள்ளியே இல்லைன்னா கோடு வராதப்பா, புள்ளியே இல்லைன்னா கோடு வராது. புள்ளியுடைய கூட்டுத்தொகை தானே கோடு. கோடே இல்லைன்னா தடம் வராது. கோடுகளுடைய இன்டகிரேஷன் தான் தடம். தளமே இல்லைன்னா உருவம் வராது. தளத்தினுடைய இன்டகிரேஷன் தான் உருவம். உனக்கு புள்ளியே இல்லைன்னா நீ எப்படி இன்ஜினியரிங் படிப்ப? புள்ளியே உனக்கு தெரியலையே, நீ எப்படி உனக்கு கோடு தெரியும்? என்ன குழப்பற? குழப்பல, புள்ளியை காட்டு, அப்பதான் கோடு இருக்கு நான் நம்புவேன். அங்க இருந்த மேஜையை தட்டிட்டு என்னன்னு கேட்டு, மேஜை அப்படின்னு இல்ல பூனைன்னு. பூனையா அப்படின்னு, நீ மேஜைன்னு நிரூபி பார்ப்போம். நீ பூனைன்னு நிரூபி. நீ தானே முதல்ல மேஜைன்னு சொல்ற, நீ மேஜைன்னு நிரூபி, நான் இதை பூனைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். இது எப்படி மேஜைன்னு நிரூபிக்க முடியும்? நிரூபி. அப்படி இல்லைன்னா நீ சொன்னது பொய். நீ மேஜைன்னு சொன்ன நிரூபி பார்ப்போம். நீ இதே பட்டாள நான் கேட்டேன், உனக்குள்ள உயிர் இருக்கா? நீ ஒரு செத்த ஜடம், நீ செத்து இருக்க, உனக்குள்ள உயிர் இருக்கான்னு. என்ன உயிர் இருக்கான்னு கேட்க. உயிர் இருக்குன்னா காட்டு. உயிர் எங்க இருக்கு காட்டு. உயிர் இருக்கு கத்தாத. உயிர் இருக்குன்னா காட்டு. இல்ல நான் செத்தேன்னு ஒத்துக்குவாங்க. அதுக்குள்ள ஒரு மாதிரி கையை தூக்கணும். எப்பா தயவு செய்து வெளியே போய் இல்லைன்னா நான் பைத்தியம் ஆயிடுவேனா? நான் போப்பேன். ஒன்னு உயிர் இருக்குன்னு காட்டு, இல்ல செத்தவன்னு சொல்லு. செத்தவன் தான்ப்பா, நீ போப்பான். மேடுகள் எல்லாம் சமமாக்கப்படும். இப்படிதான் எல்லாருக்குமே நீங்க தர்க்கம் பண்ணணும்னு நான் சொல்ல. கர்த்தர் அந்த வேளையில ஞானத்தின் வார்த்தையை தரும், அறிவை உணர்த்தும் வசனத்தை. ஒரு பெரிய நாத்தி, வயதிலே மூத்தவர், ஒரு நாள் ரொம்ப அன்பா அக்கறையா கூட, தம்பி நம்ம எல்லாம் 6 அறிவு உள்ள மிருகம். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, உனக்கு 6 அறிவு இருக்கு. என்ன அறிவு? சமூகம் என்ற அறிவு, குடும்பம், சமூகம் என்ற ஒரு அறிவு இருக்கு. நம்மளும் அதே போல ஒரு 6 அறிவு உள்ள மிருகம் தான். அப்படி 6 அறிவு இருந்தா அது சமூக மிருகமான ஆமான்னு. அப்ப 7வது அறிவு இருந்தா அதுதான் மனுஷன். அது என்ன அறிவுன்னு? தேவன் ஒருவர் இருக்கிறார், இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அறிவு இருந்தா அவன் மனுஷன், மற்றபடி மிருகம் தான். என்ன சொல்றேன்னு, 6 அறிவுள்ள மிருகத்துக்கு 5 அறிவுள்ள மிருகத்தை பற்றி தெரியும். 5 அறிவுள்ள மிருகத்தால் 6 அறிவுள்ள மிருகத்தை அறிந்து கொள்ள முடியாது என்பது ஒரு தத்துவம். அதே போல 6 அறிவுள்ள உங்களால 7 அறிவுள்ள என்ன புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது 6 அறிவு தான்.
ஆனா எனக்கு 7 அறிவு இருக்கனால உங்களை புரிந்து கொள்ள முடியுது. நீங்க சொன்னதை ஒரு கணவானாக ஒரு மிருகம், நீங்க ஒரு மிருகம்னு ஏற்றுக்கிறேன். ஆனா நீங்க மிருகமா இருக்கிறபடினால என்னை மனிதன் என்று உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. என்னையா மிருகம்னு சொல்றேன்னு நான் சொல்லலை, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேங்க. ஆனா நான் சொல்றதை உங்களால ஏத்துக்க முடியல. பாத்தீங்களா? அதான் நம்ம 2 பேருக்கும் அறிவில் உள்ள வித்தியாசம். என்ன சொல்றது? அதனால்தான் கொரிந்தில சொல்லப்படுற எல்லா தர்க்கங்களையும் சிறைப்படுத்தும்படிக்கு அவருடைய ஆயுதங்கள் போர் ஆயுதங்களாக நமக்கு ஒண்ணு அவர் 7வது அறிவு இருக்குன்னு ஒத்துக்கணும், இல்ல நான் மிருகம் எனக்கு ஒண்ணு புரியலன்னு ஒத்துக்கணும். அவங்க 6 அறிவு உள்ள மிருகங்கள். சிலர் மனுஷர் குரங்குலன்னா வந்தாம்பாங்க. அவங்க காலையில கண்ணாடி பார்த்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணி அவங்களுக்கு தன்னை பற்றி அப்படி ஒரு எண்ணம். நம்ம தேவன் நம்ம அவருடைய சாயல்ல உண்டாக்குனாருங்க. பிரியமானவர்களே, அவங்க குரங்குல இருந்து வந்ததை ப்ரூவ் பண்ண முடியுமா இல்லையோ? அவங்கள பார்த்தா அது அப்படித்தான் தோணுது. அவங்க நம்மளை பார்த்தா புரிஞ்சுக்கணும், இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன், தேவனாலே உருவாக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மேடுகள் தகர்க்கப்படும். பெருமை, அகங்காரம், அகங்காரம் என்றால் அகத்தில் இருக்கிற காரம், அகங்காரம் இதெல்லாம் போகணும். அப்பதான் கர்த்தர் வருவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், சிறுமை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை, தாழ்மை உள்ளவர்கள் கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்ப பள்ளங்கள் நிரப்பப்படணும், மேடுகள். அதான் தேவ தூதனுடைய வேலை. தேவ தூதனுடைய வேலை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. எப்படிங்க ஆயத்தம் பண்றது கேட்கிறான் ஃப்ரெண்டு. பள்ளத்தெல்லாம் நிரப்பு, மேடுகள் எல்லாம் தகர்க்குது. அது மாத்திரமல்ல, குறிப்பை சொல்லி முடிக்கிற மாச்சிங்க, கோணலானது செவ்வையாகும். வாழ்க்கையில குடுக்கல் வாங்கல், பேச்சு, வார்த்தை, பார்வை எல்லாம் கோணம். பார்க்கறதே கோணத்தம். உதட்ட பிதுக்கிறதுல ஒரு கோணத்தம், யோசிக்கிறது ஒரு கோண புத்தி, பார்க்கறது நேராவா பார்க்கற ஒரு சைட்ல பார்க்க. அதான் சொல்லுவாங்க எங்க ஊர்ல ஒரு கோண பயணம். பார்க்கறதுல ஒரு கோணத்தம். பேசும்போது நேருக்கு நேர் பார்த்து பேச மாட்டாங்க, எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பேசுவாங்க. கேட்டா நோக்குங்கால் நில நோக்கி, நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகம். நோக்குங்கால் நில நோக்கி, பார்க்கும்போது நிலத்தை நோக்கிக்கோங்க. நோக்குங்கால் நில நோக்கி, நோக்காக்கால் தான் நோக்கி. நம்ம பார்க்காத நேரம் பார்ப்பாங்க. அப்படியா இருக்கிறது? நோக்குங்கால் நில நோக்கி, நோக்காக்கால் தான் நோக்கி. நேர்ல பாருங்க. கோண புத்தி, கோண பார்வை, கோண சிரிப்பு, கோண பசங்க, குடுக்கல் வாங்கல கோணத்தனம், வார்த்தையில கோணம், எல்லாம் குறுக்க. கோணம்னா குறுக்க, ஆங்கிள். எஸ்னா எஸ், நோனா நோ. கிருபையா சொல்லுங்க, கிருபை பொருந்திய வார்த்தையில சொல்லுங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ண, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா கோணலானவைகளை செம்மையாக்கு, ஸ்ட்ரைட் ஆக்குங்க. குடுக்கல் வாங்கல ஸ்ட்ரைட் ஆக்குங்க. பேசுறத ஸ்ட்ரைட் ஆக்குங்க. ஆம் என்றால் இல்லை என்று, இல்லை என்றால் ஆம் என்று இருக்கக்கூடாது. ஆம்னா ஆம். சிலர் சொல்லும் போதே ரொம்ப ஆம்பிகுட்டி. நான் வந்துடுறேங்க, வந்துடுறேன், தீவிரமா தந்துடுறேன். திங்கக்கிழமை கேட்டேன், என்னங்க நீங்க தாரேன்னு சொன்னேன், தரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். இல்லைங்க திங்கக்கிழமை தாரேன், திங்கக்கிழமை தான் தாரேன்னு, இந்த திங்களை தாரேன்னு சொன்னேன். அட அறிவில்லையா அவனுக்கு? அப்பதான் நமக்கு தெரியும், ஓகே இவன் டீலிங் வச்சதே தப்பு, நமக்கு தான் அறிவு இல்லை. இதெல்லாம் கோணத்தனம், ஒரு ஸ்ட்ரெயிட்டா கிடையாது. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஆம் என்றால் இல்லை என்று இருக்கக்கூடாது. சிலர் பேசும்போதே இந்த ஸ்டேஷன்ல டீ வச்சுட்டு போகும், ஈ அப்படின்னு. நமக்கு அது டீயா காப்பியான்னு தெரியாது. டீ அப்படின்னா வச்சுட்டு போயிடணும். அவன் நம்ம இது டீயா காஃபியா குடிச்சு பார்த்து சண்டை போடுறதுக்கு அவன் அடுத்த கம்பார்ட்மெண்ட் போயிடுவான். காசு கூட வாங்கியிருக்க மாட்டான். அடுத்த நாள் ஒருத்தன் கேட்பான், சார் காஃபியாமா, ஊற்றி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் சொன்னது ஈ தான். ஆனா நமக்கு அதனால ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. குடிச்சா காஃபியா டீயான்னு நமக்கு தெரியாது. நம்ம சூடா இருக்கும், சர்க்கரை போட்டிருப்போம். அதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு மனைவி கேட்கறது, இது காஃபியானா? இல்லை இல்லைங்க டீம்பாங்க. இல்லை நான் காஃபின்னு தானே நினைச்சேன். அவங்களும் நினைப்பாங்க டீம் தான் நினைச்சிருப்பாங்க.
அது காபியா டீயான்னு யாருக்குமே தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு. அது காபியா டீயான்னு யாருக்கும் தெரியாது. என்ன சொன்னா இந்த மாதிரி ஆசையாக கேட்குறேங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா, நான் ஒன்று சொல்லிட்டு போனேன். அவர் கூட போய் அவன் சொல்லிட்டு போனது இவளுக்கு போன்னு சொன்னானா போக வேண்டாம்னு சொன்னானே தெரியும். போனா ஏன் நான் அவனை போக வேண்டாம்னு சொன்னேனே, அந்த பொண்ணு போகாம இருக்கும். ஏன் நீ காலைல போறேன், நீ போல எங்க நீங்க தானே வேண்டாம், நீங்க நான் வேண்டாம் நான் சொன்னேன் போந்தானே சொன்னேன். அவன் பெரிய அறிவுள்ளவன் நினைச்சுக்குவான். குறுக்க நேரம் எதுவும் இருக்கு. இந்த கோணலானதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நேரம் ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. உங்க கொடுக்கல், வார்த்தை, பேச்சு, செய்கை, சிரிப்பு எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கு. கோணத்தனமே நமக்கு வேண்டாம். அது கோணலான பாம்புன்னு பைபிள்ல போட்டு. பாம்பு நேரையாவ போகும். கோணி 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 அந்த வழியை அறியறவன் யாரு? நீங்க இந்த ஃபுட்பால் மேட்ச்ல பார்த்துருப்பீங்க. கடைசியில் பெனால்டி கிக் அடிக்க வருவோம். அங்கே கோல் கீப்பர் நிற்பான். அவ்வளோ பெரிய கோல் போஸ்ட்டுக்கு நடுவில் நிற்பான். அவன் ஓடி வரும்போதே இந்த ரெண்டு காலையும் பின்னி பின்னி வருவான். லெஃப்ட்ல அடிக்க போறானா, ரைட்ல அடிக்க போறானா, எந்த டைரக்ஷன் அடிக்க போறான் ஒண்ணுமே தெரியாது. கோல் கீப்பர் நிற்பான். அப்படித்தான் நிறைய பேர் போனக்கார். அது ஃபுட்பாலுக்கு சரி. அவன் வாழ்க்கையில் விளையாடாத எல்லாம் நேரா இருக்கும். அவன் தான் ஆண்டவர் வருவார். அவருக்கு இந்த கோணத்தினெல்லாம் பிடிக்காது. சும்மா மாறி மாறி அவ வழிகள் மாறி மாறி இருக்குது. பரஸ்திரியை பற்றி வேதத்தில் இருக்க அவ வழிகள் மாறி மாறி இருக்கு. சில நேரம் சிரிப்பார், சில நேரம் கோவப்படும். இவன் பைத்தியக்கார அடிக்கப்படுற ஆடு மாதிரி பின்னலா, அடிக்கப்படுற ஆடுனா நல்ல பைபிள்ல போட்டு அடிக்கப்படுற மாடு மாதிரி பின்னல. அவ வழி மாறி மாறி இதெல்லாம் இருக்கும். பிரியமானவர்கள், கோணலாங்கள் நேராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட, உங்களை குற்றப்படுத்தல, ஆற்றுகிறேன் தேற்றுகிறேன், உங்களோடு பட்சமாய் பேசுகிறேன். இன்னையோடு கூட உங்க போர் முடிந்தது. உங்க பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. உங்க அக்கிரமத்துக்கெல்லாம் உங்க பாவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் செலுத்தி தீர்த்தாச்சு. ராஜா வருகிறார். எல்லாம் சரியா போயிடும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிடுங்க, மேடுகள் எல்லாம் தாழ்த்துங்க, கோணலானவர்களை நேராக்கி. நான்காவது என்ன செய்யணுமா? கரடு முரடானவை சமமாக்கப்படும். கரடு முரடானதெல்லாம் சாஃப்ட் ஆக்குங்க. இன்னும் கரடு முரடு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வேண்டாம். கடப்படா கடப்படலாம் வேண்டாம். நெறிஞ்சிலா முள்ளா இயேசு வர்றாரு. வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா. அன்னைக்கு டிவியில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாரு. பண்டிகைங்க விலைவாசிலாம் ரொம்ப உயர்ந்துடுச்சு. துணியெல்லாம் சின்ன பிள்ளைங்க துணியெல்லாம் கிட்டத்தட்ட 40% 50% போன வருஷத்தோட கூடிடுச்சுங்க. வெடியெல்லாம் ரொம்ப விலைவாசி ஏறி போச்சு. புது ரகங்கள் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் பண்டிகைங்க எப்படியா கடன் வாங்கியாவது கொண்டாடத்தானே செய்யணும். கடன் வாங்கியாவது பண்டிகை கொண்டாடணும் யார் சொன்ன? என்ன மதத்தில் சொன்ன? உன் வாழ்க்கையை நீ காம்ப்ளெக்ஸ் ஆக்குறியே. கல்யாணம் படப்படமா கொண்டாடணும், கடன் வாங்கியாவது கொண்டாடு. வாழ்க்கையெல்லாம் நீ கடன்காரனா இருக்கு. ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு கல்யாணத்துக்கு அப்ப நான் பைக் வச்சிருந்தக்கா, பெரிய விருந்து, சீலிங்கே தெரியாத மாதிரி மல்லிகைப்பூ. அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அன்னைக்கு பிளைமவுத் கார், அது 1 லிட்டருக்கு 4 கிலோமீட்டர் ஓடாது. அது பழசார்ந்த 3 கிலோமீட்டர் ஓடும். பிளைமவுத் கார் நிப்பாட்ட இடம் கிடையாது. இப்ப கிடையாது யாருக்கும். பிளைமவுத் கார்ல தான் வந்தாங்க. அப்ப நான் ஒரு ஓட்ட பைக் வச்சிருந்த காலம். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் நான் டுர்டு பைக்ல போறேன். பொண்ணு மாப்பிள்ளை 6 சக்கர வண்டிக்கு பஸ் ஸ்டாப்ல காத்து நின்னாங்க. நான் யோசித்தேன், நேற்று பிளைமவுத் காருக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு அம்பாசிடர்ல போயிருந்தோம். ஒரு 4 நாள் ஆட்டோலையாவது போகலாம். 4 நாள் ஆட்டோலையாவது போகலாம். நேற்று பிளைமவுத், இன்னைக்கு 6 சக்கர பஸ். தாம்பீகமா கல்யாணம் கட்டி அடுத்த நாள் வந்து கண்ணீரோடு எங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்கு.
இவ்வளோ கடன் இருக்குன்னு அழுறாங்க. தேவையா தேவையா சொன்னா பாச அவர் பிள்ளைக்கு மாத்திரம் நல்லா சேவை, நம்மளை செய்ய விட மாட்டேன். ஏன் நல்லா செய்யுங்க, நீங்க நல்லா செய்யறது நான் எதிர்ப்பு. வாழ்க்கையை கரண்டு முரடா மாத்த. கடன் வாங்கி வந்தா வேண்டாம், கடன் வாங்கி வந்தா வேண்டாம். யாருக்காக வாழ்ற வாழ்க்கை வேண்டாம், உங்களுக்காக வாழுங்க. என் திருமணம் செய்தேன், 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தேன், கடன் வாங்கி செய்யல, 1 பைசா கடன். யாருக்கு நான் கடன்காரனா நிக்கல. பிரியமானவர்கள், இயேசு நாமத்துல சொல்ற ஸ்மூத்தாக்கும், ஸ்மூத்தாக்கும். என் திருமண வாழ்க்கை கர்த்தர் காண்பித்தார். எஸ், நான் சகோதரிக்கு எஸ் சொல்லும் போது அவங்க வயது தெரியாது, அவங்க படிப்பு தெரியாது, அவங்க நிறம் தெரியாது, அவங்களுக்கு இருக்கிற தாளந்துகள் தெரியாது, அவங்க யாருமே தெரியாது. தாழ்மையாய் சொல்லுகிறேன், கல்யாண கார்டு அடிக்கிற வரைக்கும் எனக்கு அவங்க பேரே தெரியும். கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கியா, ஆசீர்வாதமா இருக்கியா, எனக்கு என்னென்ன குறைவுகள் இருந்தா அந்த எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு நிறைவல்லவன். எனக்கு பாட தெரியாது, அதுக்கு எவ்வளவு நிறைவா பாடணும். ஒருத்தர் சொன்னான், நான் கர்த்தர் தந்தா ஏடா கூடமா இருக்கும். இல்ல பெரியம்மா, 4 பொண்ணு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க, இதுவா 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 இதுவா. 40 நாள் உபவாசம், ஒவ்வொரு பொண்ணுக்கு 40 நாள் உபவாசம். ஆண்டவர் சொன்னார், ராய் சந்தோஷம். ஆண்டவர் வேலை கொடுத்தார், சந்தோஷம். வேலை போச்சு, சபையில சாட்சி சொன்ன, கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். கழுகு தன் கட்டின கூட்டினை கலைக்கிறது போல கர்த்தர் கலைத்ததுக்கா ஸ்தோத்திரம். இன்னொரு வேலை கொடுத்தார், ஸ்தோத்திரம். சிம்பிள். பிரியமானது, வாழ்க்கை எளிமையாக்கு. கரடு முரடு வேண்டாம், பேச்சுல கரடு முரடு வேண்டாம், செய்கைகளை கரடு முரடு வேண்டாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், போதும் என்ற மனதம், இது நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும். பாதையை சமமாக்குங்க, சாஃப்ட் ஆக்குங்க, பிளெயின் ஆக்குங்க. சும்மா கரடு முரடா போட்டு காம்ப்ளெக்ஸ் ஆக்கி ராஜா வர முடியாதபடி பண்ணிடாதீங்க. ராஜா வரட்டும், ராஜா வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மேடுகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும், கோணலானவைகள் நேராகட்டும். பிரியமானவர்களே, கரடு முரடானவைகள் சமமாகட்டும். ராஜா வர்றார். என்ன நடக்கும் மாத்திரம் சொல்லி முடிச்சேன். 5ஆம் வசனம் மாத்திரம் வாசித்து முடிப்போம். வாசிங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இந்த ராஜாவும் வாழ்க்கையில வருவாரான், அவன் பிசினஸ்ல வருவாரான், அவன் குடும்பத்துல வருவாரான், அவன் ஊழியத்துல வருவாரானா. பிரியமானவர்களே, தேவனுக்கு என்று நீ ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவியானா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான எல்லா கண்களும் ஏகமாய் பார்க்கும். அதைத்தான் லூக்காவில் வாஸ்தவம். கர்த்தரின் ரட்சிப்பை ஜனங்கள் ஏகமாய் காண்பார்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஏகமாய் 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 காண்பார்கள். பிரியமான கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். தமிழ்நாட்டிலே ஒரு ஏழை ஊழியக்கார், சாதாரண ஊழியக்காரன், அநேகரால் அறியப்பட்ட ஊழியக்காரன் அல்ல, ஒரு பெரிய நட்சத்திர ஊழியக்காரன் அல்ல, ஒரு சிலரால் அறியப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு என்று உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு மனிதன். அவனுடைய உறவினர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கிற உறவினர் அவருடைய தாய்க்கு போன் பண்ண நடந்த சம்பவம். மா அப்படி இப்படி நம்ம மாமாவை அமெரிக்காவில் டிவியில் சொன்னாங்க, சென்னையில் இந்த பேருடைய ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான், அவன் இப்படியெல்லாம் சத்தியத்தை பேசுறான். அங்கே டிவியில் கேட்டுட்டு ஒரு அமெரிக்கன் சொல்றதை கேட்டு உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி போன் பண்ண. சகோதரனே சகோதரி, பவுல் சொல்லுவார், நாங்கள் ஒருவராக அறியப்படாது இருந்தாலும் எல்லாராலும் அறியப்பட்டு
நீங்க மாத்திரம் கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில் உங்க ஊழியத்துல வழியை ஆயத்தம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை எல்லாரும் பார்ப்பாங்க. கர்த்தர் இந்த ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்க, கர்த்தருக்கு பயப்படுகிற விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு எல்லாரும் ஏகமாய் சொல்லுவாங்க. மாம்சமான யாவரையும் ஏகமாய் எல்லாம் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், கூட வேலை செய்யறவன் பார்ப்பான். நீங்க மாத்திரம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு மெசேஜா, இப்போ இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தூதர்கள் என்று சொல்லி. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த மெசேஜை உங்களோடு கூட பணி செய்கிறவர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்ல போறீங்கம்மா, இனி கஷ்டத்துல இருக்க வேண்டாம், கர்த்தருக்கு மனாந்தரத்தில் ஒரு வழியை ஆயத்தப்படுத்து, உன் பள்ளத்தை எல்லாம் நிரப்பு, உன் மேடுகள் எல்லாம் பகர்த்து, உன்னுடைய கோணலான காரியங்களை நேராக்கு, உன் வாழ்க்கையில கரடு மரலாம் சமமாக்குமா, ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய மகிமை இப்போ வெளியரங்கமாகும். பூமியினுடைய எல்லா ஜனங்களும் ஏகமா பார்ப்பாங்க. நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு அப்படின்னு நீங்க எல்லாரும் போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். என் பள்ளங்களை நிரப்ப போறேன், என் மேடுகள் நான் தகர்க்க போகிறேன், கோணலானவைகளை நேராக்கி கரடு முரடானவைகளை சமமாக்க போறேன். ராஜா என் வாழ்க்கையில வரட்டும், ராஜா என்னை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில இனி வெளியரங்கமாக போகுது. எல்லாரும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எல்லாரும் அதை ஏகமா பார்க்க போறாங்க. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்றவங்க எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றேன். எப்படி இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததோ, நீங்கள் கர்த்தருடைய தூதர்கள். இந்த செய்தி எங்கெங்கெல்லாம் நீங்க கொண்டு போகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அந்த செய்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீங்கள் கர்த்தருடைய தூதர்கள், கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் போய் மற்றவருடைய வாழ்க்கையிலே அவாந்தர வழியிலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு. தைரியமாய் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, மனதிரும்புங்கள் சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரப்புங்க, மேடுகள் எல்லாம் தகர்த்தெறிங்க, கோணலானவைகளை செம்மையாக நேராக்குங்க, கரடு முரண்டானவைகள் சமமாக்கட்டும். ராஜா வருகிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்ப 2 காரியங்களுக்காக நான் ஜெபம். ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக இருக்கும். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட அந்த ஆசீர்வாதம் மேல் வந்து இறங்குவதற்கு இடம் கொண்டு நல்ல ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க. கைகளை உயர்த்தி கைகளை தட்டி எப்படி ஸ்தோத்திரிங்க தோன்றுதோ ஸ்தோத்திரிங்க. நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படிக்கு. அன்பின் இயேசுவே, அடிமை ஜெபிக்கிற இந்த நேரத்திலேயே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே, தடைகளை தகர்த்தெறிகிறையா. நீர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை வானத்திலும் பூமியில் அதிகாரம் உள்ள சகல உம்முடைய வல்லமுள்ள நாமத்தில் அடிமை தகர்த்தெறிகிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மேடுகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும், கோணலானவைகள் நேராகட்டும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும். ஐயா, அன்பின் இயேசுவே, கரடு முரடானவைகள் சமமாகட்டும். ராஜா இறங்கி வாரும், ராஜா இறங்கி வாரும். அந்த குடும்பத்துக்கு வாரும் ஐயா, அவருடைய தொழில வாரும், அவருடைய ஊழியங்கள்ல வாரும். பாதையை உண்டாக்குகிறோம். வனாந்தரத்தில் ஒரு பாதை உண்டாகட்டும், வனாந்தரத்தில் ஒரு பாதை உண்டாகட்டும், வனாந்தரத்தில் ஒரு பாதை உண்டாகட்டும், ஒரு பெரிய பாதை. அவாந்தர வெளியில ஒரு வழி உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதிக்கிற வழி, உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துகிற வழி ராஜா உண்டாகட்டும், வழி உண்டாகட்டும், வழி உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதையை நீர் உண்டு பண்ணுகிறீர். நீர் வந்து ஆசீர்வதிக்க, நீர் வந்து தடைகளை அகற்றுகிற தடை கருத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நீர் வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா ஐயா, நீர் வருகிறீர் ஐயா. குன்றுகள் குதிக்கின்றன ஐயா. ராஜா, பர்வதங்கள் உருகுமா போல வந்து இறங்கும். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி,
உமக்கு நன்றி. இன்னொரு காரியத்துக்காக செபிக்கப்படும். அந்த அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்குவதற்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இன்றைக்கு இந்த தூதை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றிருப்பீர்கள். அடிமை என்னை தாழ்த்தி செபிக்கிறேன். இவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூதனாக மாற்று. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தூதனுக்குரிய அபிஷேகம் வந்து இறங்கட்டும். அவருடைய குடும்பத்தில் உம்முடைய தூதர்களாக, வேலை ஸ்தலத்தில் உம்முடைய தூதர்களாக, போகிற வருகிற இடங்களில் உம்முடைய ஏஞ்சல்ஸாக, உம்முடைய மெசேஞ்சர்ஸாக உம்முடைய பிள்ளைகளை மாற்று. அந்த கிருபை இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ரிசீவ் ரிசீவ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக்குவார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்புங்க. மேடுகளை தகர்த்தெறி, கோணலானவைகளை நேராக்கு, கரடு முரடானவைகளை சமமாக்குங்க. ராஜா வர்ற உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். பூமியில் உள்ள சகல ஜனங்கள் அதை ஏகமாய் காண்பார்கள். வார்த்தைகளை உங்கள் மேல் கூறி செபிக்கிறேன். மோசே சொன்னது போல வானத்திலிருந்து புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல, பூமியில இறங்கி பூமியை நிரப்புகிற பனியை போல இந்த வார்த்தைகள் உங்கள் மேல் இறங்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்கள் மேல் இறங்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இறங்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்களை நனைக்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்களிலே புண்ணையும் பூண்டையும் விருட்சங்களையும் கனிதரும் செடிகளையும் முளைப்பிக்கட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.